Good morning everyone. I am Alrida. Today I am going to present about microbial interaction. மைக்ரோபியல் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னென்னா அல்லது ரெண்டுக்கும் மேற்பட்ட மைக்ரோ ஆர்கானிசம் ஒரே என்விரான்மெண்ட்டில் வாழும்போது ஒன்றோட ஒன்று எப்படி இன்ட்ராக்ட் ஆகுது, அது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எந்த மாதிரி இருக்குது, இதை பற்றி டீட்டெயிலாக படிக்கிறது தான் மைக்ரோபியல் இன்ட்ராக்ஷன். இது மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் என்னென்னா பெனிஃபிஷியல். இதில் 2 ஆர்கானிசம் ஒன்றோட ஒன்று ஹெல்ப் பண்ணி பெனிஃபிட்டான ரோலை ப்ளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பயோசிஸ். செகண்ட் டைப் என்னென்னா ஹார்ம்ஃபுல். இதில் ஒரு ஆர்கானிசம் ஹார்ம்ஃபுல்லாகவும் இன்னொரு ஆர்கானிசம் பெனிஃபிட்டாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேராசிட்டிசம். தேர்ட் டைப் என்னென்னா நியூட்ரல். இதில் 2 ஆர்கானிசம் பெனிஃபிட்டாகவும் இருக்காது, 2 ஆர்கானிசம் ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்காது. ரெண்டுக்கும் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நியூட்ரலாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் நியூட்ரலிசம். மைக்ரோபியல் இன்ட்ராக்ஷன் எங்கெங்கே நடக்கும்னா சாயில், பிளான்ட், வாட்டர், ஹியூமன் பாடி, இந்த மாதிரி என்டையர் என்விரான்மெண்ட் எல்லா இடத்துலையுமே மைக்ரோபியல் இன்ட்ராக்ஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. மைக்ரோபியல் இன்ட்ராக்ஷன் நம்ம என்விரான்மெண்ட்டில் நடக்கிறனால என்னென்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்னா நியூட்ரியன் சைக்கிள் எல்லா இடத்துக்குமே ரெகுலேட்டாக சர்க்குலேட் ஆகும். அப்புறம் ஈகோசிஸ்டம் நேச்சுரலாகவே பேலன்ஸ்டாக மெயின்டைன் ஆகும். சம்டைம்ஸ் நம்மளோட ஹியூமன் ஹெல்த் மைக்ரோபியல் இன்ட்ராக்ஷனால் அஃபெக்ட் ஆகும். மைக்ரோபியல் இன்ட்ராக்ஷனை நம்ம 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் டைப் என்னென்னா சிம்பயோசிஸ். சிம்பயோசிஸ் அப்படின்னா என்னென்னா சேம் பிளேஸில் 2 டிஃப்ரெண்ட் மைக்ரோ ஆர்கானிசம் ஒன்னோட ஒன்று கம்பைன் ஆகி லாங் டேர்முக்கு சேர்ந்து வாழும். இதில் இம்பார்ட்டண்ட்டான மேட்டர் என்னென்னா அந்த 2 டிஃப்ரெண்ட் மைக்ரோ ஆர்கானிசமும் பெனிஃபிஷியலான ரோலை தான் ப்ளே பண்ணும். ஒன்னோட ஒன்று எந்த ஒரு டேமேஜும் அஃபெக்டும் ஆகாமல் சேர்ந்து சர்வைவ் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் பீ பிளான்ட் அண்டு ரைசோபியம் பாக்டீரியா. அட்மாஸ்பியரில் உள்ள நைட்ரஜனை பிளான்ட்டால் டைரெக்டாக இன்டேக் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த ரைசோபியம் பாக்டீரியா என்ன பண்ணும்னா நைட்ரஜனை அமோனியாவாக கன்வெர்ட் பண்ணி இந்த பிளான்ட்டுக்கு நியூட்ரியண்ட்டாக ப்ரொவைட் பண்ணும். அதுக்கு பதிலாக இந்த பிளான்ட்ஸ் என்ன பண்ணும்னா ரைசோபியம் பாக்டீரியாவுக்கு ஷெல்டர் அண்டு ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணி ரெண்டும் ஒன்றோட ஒன்று கம்பைன் ஆகி ஹெல்ப் பண்ணுறனால நம்ம இதை சிம்பயோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நியூட்ரலிசம். நியூட்ரலிசம் அப்படின்னா என்னென்னா 2 ஆர்கானிசம் சேம் என்விரான்மெண்ட்டில் வாழும், ஆனால் இது ஒன்றோட ஒன்று எந்த ஒரு கம்பைன் பண்ணிக்காது. இது பெனிஃபிஷியலான ரோலையும் ப்ளே பண்ணாது, அதே மாதிரி ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்காது. இது நியூட்ரலாகவே மெயின்டைன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சாயிலில் உள்ள 2 பாக்டீரியா, அந்த பாக்டீரியா சேம் பிளேஸில் வாழ்ந்தாலும் ஒன்று செல்லுலோஸ் யூஸ் பண்ணி சர்வைவ் ஆகும், இன்னொன்று ப்ரோட்டீனை யூஸ் பண்ணி சர்வைவ் ஆகும். இது ரெண்டுமே இண்டிபெண்ட்டாக இருக்கும், ஒன்றோட ஒன்று எந்த ஒரு அஃபெக்டும் பண்ணிக்காது. இதை தான் நம்ம நியூட்ரலிசம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது காமென்சாலிசம். அப்படின்னா என்னென்னா ஒரே இடத்துல 2 டிஃப்ரெண்ட் மைக்ரோ ஆர்கானிசம் இருந்தாலும் ஒரு ஆர்கானிசம் மட்டும் பெனிஃபிட்டாக இருக்கும், இன்னொன்று எந்த ஒரு டேமேஜும் இல்லைன்னா எந்த ஒரு அஃபெக்டும் பண்ணாமல் இருக்கும். இதை தான் நம்ம காமென்சாலிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின்னில் உள்ள பாக்டீரியா. நம்ம ஸ்கின்னில் ஸ்டெஃபிலோகாக்கஸ் எபிடெர்மிஸ் அப்படின்னு ஒரு பாக்டீரியா இருக்கும். இது என்ன பண்ணும், நம்ம ஸ்கின்னில் உள்ள டெட் ஸ்கின்னை அதோட ஃபுட்டாக இன்டேக் பண்ணிக்கிறோம். இதனால அந்த பாக்டீரியாவுக்கு ஃபுட்டு கிடைச்ச மாதிரி இருக்கும், நமக்கு அது ஃபுட்டை இன்டேக் பண்ணுறனால நமக்கு எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது. இதை தான் காமென்சாலிசம் அப்படின்னு சொல்கிறோம். மைக்ரோபியல் இன்ட்ராக்ஷன் எதுக்கு நடக்குதுன்னா ஒரே என்விரான்மெண்ட்டில் வாழ்கிற டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆர்கானிசம் அது சர்வைவாக தேவைப்படுற ஃபுட்டு, ஆக்சிஜன், ஷெல்டரு, நியூட்ரியன்ட் இதுக்காண்டி இன்னொரு ஆர்கானிசத்தை டாமினேட் பண்ணி இது சர்வைவ் ஆகும். இதை நம்ம நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன் கூட சொல்லலாம். ஏன்னா இது இன்னொரு ஆர்கானிசத்தோட ஃபைட் பண்ணி அது மூலியமாக இது நியூட்ரியன்ட் சோர்சஸ் எல்லாத்தையுமே இன்டேக் பண்ணிக்கும். இதில் 2 டைப்ஸ் இருக்குது, இன்ட்ராஸ்பெசிஃபிக், இன்டர்ஸ்பெசிஃபிக். இன்ட்ராஸ்பெசிஃபிக் அப்படின்னா என்னென்னா சேம் ஸ்பீசியஸ்க்குள்ள காம்படிஷன் நடக்கும், ஃபுட்டுக்காண்டியோ இல்லை நியூட்ரியன்ட்டுக்காண்டியோ சேம் ஸ்பீசியஸ் ஃபைட் பண்ணிக்கணும். இன்டர்ஸ்பெசிஃபிக் அப்படின்னா என்னென்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீசியஸ் ஃபைட் பண்ணி அது நியூட்ரியன்ட்டை இன்டேக் பண்ணிக்கணும்.